வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான பூ தாங்க பார்க்க போறோம். இது வந்து நீங்க நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஏதாவது கிட்ஸ் ட்ரெஸ்ஸோ இல்ல பிளவுசஸோ ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்க வந்து ஏர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் பிளேஸ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சாட்டன் ரிப்பன்ல 8 சென்டிமீட்டர் வச்சு 5 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இப்படி குறுக்க முக்கோணமா அந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக்கா ஊசி நூல் யூஸ் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இந்த ஜிக்ஸாக்கா தச்சோம் பாத்தீங்களா, அதை ஒட்டின மாதிரி சிசர் யூஸ் பண்ணி அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்ப நம்ம ஜிக்ஸாக்கா தச்சதை அப்படியே நம்ம வந்து நூல்ல தள்ளி விட்டுருங்க ஊசியில இருந்து. இதே மாதிரி 5 பீசஸையும் இந்த மாதிரி முக்கோணமா தச்சு அந்த எட்ஜஸ கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்து சாட்டன் ரிப்பன் கொஞ்சம் பிரிஞ்சுலாம் வர மாதிரி இருக்கு, இப்ப சில நல்ல குவாலிட்டி எல்லாம் அந்த அளவுக்கு நூல் பிரியாது, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும் போது நூல் பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இருக்க சாட்டன் ரிப்பன்லாம் நீங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து லைட்டர் யூஸ் பண்ணியோ இல்ல கேண்டில் யூஸ் பண்ணியோ அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து லைட்டா அதுல காமிச்சிங்கன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஊதுவத்தி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணி அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் அதாவது அந்த நூல் பிரிஞ்சு வராம அதை வந்து கரெக்டா பண்ணிடலாம். இந்த மாதிரி 5 பெட்டல்ஸையும் ஒண்ணுக்கு அப்புறமா அந்த மாதிரி கோத்துருங்க. கோத்துட்டு ஃபைனலா வந்து அந்த கோத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் சேர்த்து ஒரு முடி போட்டுருங்க. போட்டுட்டு கீழே வந்து மீதியில மேல எடுங்க. மேல எடுத்துட்டு ஒரு 5 பீட் ஒயிட் பீட் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. உங்ககிட்ட வந்து ஸ்டோன் இருக்குன்னா நீங்க ஸ்டோன் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் வேணும்னாலும் பீட் வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த பீட்ஸ் எல்லாம் கோத்துட்டு அதுல வந்து அட்டாச் பண்ணிடுங்க. இப்ப நான் வந்து அந்த பீட்ஸ் கோத்து முடிச்சதுக்கு அப்புறமா அது நகராம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பீட்ஸ்க்கு நடுவுலையும், அதாவது 2 பீட்ஸ் இருக்குன்னா அதுக்கு நடுவுல வந்து ஒரு நாட் மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா பீட்ஸ்லயும் நாட்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு கடைசியா பின்பக்கமா எடுத்து அந்த நூலை வந்து பினிஷ் பண்ணிடுங்க. இதுக்கு பின்னாடியே நீங்க வந்து ஹேர் பேண்ட் வந்து இதே ஊசி நூல்ல வந்து நீங்க அட்டாச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா கிளிப்ல வந்து மேல வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீங்க ஃபிளவர் அட்டாச் பண்ணிக்கலாம். பிளவுஸ் டிசைன்ஸ்லயும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பூ தாங்க பார்க்க போறோம். இது வந்து நம்மளோட ஹேர் பேண்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம், ஹேர் கிளிப்ஸ்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ஏதாவது கிட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னா அதை டிசைன் பண்ணீங்கன்னா அதுல கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல சாரீஸோட சைட்ல வரும் பாத்தீங்களா முந்தியில, அதுல எல்லாம் கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது எப்படி பண்ணதுன்னு பாக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் வச்சு 5 சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்க இதுக்கு சாட்டன் ரிப்பன் பதிலா நீங்க வந்து உங்ககிட்ட கிளாத்தே இருக்குன்னா கூட அதை எடுத்துக்கோங்க. இப்ப நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபா பண்ணிட்டு அந்த ஆஃபை வந்து பேக் சைட்ல ஃபோல்ட் பண்ணும். அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு ஊசி நூல் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அதோட பாட்டம்ல இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா குத்தி எடுங்க. எடுத்து இதை வந்து நூலுக்குள்ள சேர்த்துருங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 5 பெட்டல்ஸையும் இதே மாதிரி ஜிக்ஸாக்கா கோத்து ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க வந்து இன்னுமே பூ வந்து கொஞ்சம் குட்டியா வேணும், இல்ல பூ கொஞ்சம் பெருசா வேணும்னா சென்டிமீட்டர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாவோ சின்னதாவோ கிடைக்கும். இன்னைக்கு நான் வந்து 5 பெட்டல்ஸ் வச்சிருக்கேன். அதுல வந்து 8 சென்டிமீட்டர் வந்து இந்த சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். இது நீங்க வந்து மல்டி கலர்ல கூட பண்ணலாம். எப்படின்னா இந்த ஃபிளவர்லயே கொஞ்சம் குட்டி சைஸ், அதை விட பெரிய சைஸ், அதை விட பெரிய சைஸ், அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைசஸ்ல பண்ணிட்டு ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அட்டாச் கூட பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் போத்து முடிச்சுட்டு நான் இன்னைக்கு பீட்ஸ் வச்சு ஒரு 5 பீட் வந்து அந்த ஊசி நூல்ல ஜாயின் பண்ணி இதுக்குள்ள சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த தனியா எடுத்துட்டு வராம இருக்கிறதுக்காக ஒவ்வொரு பீட்க்கு நடுவுலயும் இந்த நூலை வந்து கிராஸா போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டோம். கடைசியா வந்து பின்னாடி வந்து இந்த ஏர் பேண்டை இது கூடயே வச்சு நான் இந்த ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சிடுறேன்.
சப்போஸ் இந்த மாதிரி வேணாம், ஊசி அந்த பேண்ட் வந்து அந்த ஊசி நூல்ல இருந்து பிரிஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இதுக்கு பதிலா ஒரு சாட்டன் ரிப்பனை இதுல பேக் சைட்ல வச்சு இன்னும் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இது நான் எனக்கு சிம்பிள் ப்ரொசீஜருக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.